ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. உடனே கோமதி இப்படியெல்லாம் இவ பண்ணுவான்றத நாங்க நினைச்சு கூட பார்க்கலங்க. எனக்கே அது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அவ தலையில அவ்வளவே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்கங்க, விட்டுட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கலாம்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் இவ மேலதான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அந்த ஒட்டுமொத்த அன்பு பாசம் நம்பிக்கை இது எல்லாமே இழந்துட்டனே கோமதி. ஒரு பசங்களுக்காக நம்ம தலைமையில நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன், அது எதுவுமே நடக்கலையே நல்லா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே இது எல்லாமே எதிர்ச்சியா நடக்கிறது தான், இதுக்கு அதுக்காக நீங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க மீனா. எனக்கு என்னவோ மறுபடியும் தோணுது, அரசி நமக்காகவும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் மட்டும்தான் இது எல்லாமே பண்ணிருப்பாளுன்னு எனக்கு தோணுது நல்லா சொல்றாங்க. அதை கேட்டோம் கௌரவத்துக்கு செய்யறவதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பாளா? என் அக்கா என்னை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு போனாங்க. அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் ஒரு அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சேன்னு நினைச்சேன். நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். கடைசியில அதுவும் இப்படி நின்றுச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாண்டியன். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி மீனாவும் ராஜும் சேர்ந்து சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.